இந்த ஆண்டர்ப்ரனர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன், பிரேக் த்ரூ போட்டிருப்பேன், ஆஷ் கலரில் இருக்கு பாருங்க மேலே கட்டத்தில். அந்த பிரேக் த்ரூன்னு 75% உங்கள் நேரம் எங்கே செலவு பண்ணணும்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சிந்தனைகளை தான் நீங்கள் சிந்தனை செயல் நோக்கி தான் நீங்கள் செலவு பண்ணணும். டே டு டே வேலையில் செய்யவே கூடாது. அப்போ டே டு டே வேலை யாருங்க செய்யறது அப்படின்னா, அடுத்த கட்ட ஏ டீமை உருவாக்குவது தான் முதல் வேலை. ஏ டீம் அப்படின்னா அடுத்த கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லுவோம். அரசியலே அப்படி தானே இருக்கு, முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள். அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவது தான் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். தொழில் முனைவோர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். நம்ம மண்ணில் நம்ம தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு அது இன்னும் டீப்பாக தெரியாது. பாப்பி சக்திவேல் ஐயா அவர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்களை நம்ம பாராட்டணும். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பீஷ்ம பிதாமகர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நம்மளுடைய பியூஷ் கோயல் சார் அவங்க வெளியிட்டாங்க, மினிஸ்டர் வெளியிட்டாங்க. 2 விஷயம் பண்ணாருங்க, 2 புதுமை, நிறைய விஷயம் பண்ணார். 2 புதுமையான விஷயத்தை மண்ணுக்கு சொல்லி ஆகணும். 2011 சாயப்பட்டறைகளை மூடணும்னு சொல்லிட்டாங்க, கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. சாயப்பட்டறைகளாம் முடிச்சுன்னா அப்போ திருப்பூரோட பிஸ்னஸே பாதிக்கப்பட்டுரும். கோர்ட் ஆர்டர் போட்டாங்க, சாயப்பட்டறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்டெர்லைட்டை மூடினாங்களோ அது மாதிரிங்க சாயப்பட்டறை மூடணுன்ட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து கலப்பட தண்ணி, சாய தண்ணி ஆற்றுக்கு வருது, மூடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2014 உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணலாம், திருப்பூரோட எதிர்காலமே போயிடும் சாயப்பட்டறைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, ஒரு சொட்டு நீர் கூட சாய கழிவு நீர் மண்ணுக்கு போகாது, நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி அனைத்து தண்ணீரும் அவ்வளோதையும் ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் மறுபடியும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தோன்னு சொல்லி ZLDங்கிற ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அந்த ZLD ப்ரோக்ராம் வந்ததுனால தான் ஒரு நாளைக்கு 13 கோடி லிட்டர் தண்ணியை, மில்லியன்லாம் சொல்ல தெரியல, 13 கோடி லிட்டர் தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி ஒரு சொட்டு கூட அதை கலப்படம் இல்லாமல் திரும்பவும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தின ஒரு புதிய தொழில்நுட்பத்தினை கொண்டு வந்தாங்க சக்திவேல் சார் அவங்க. நாங்கள் ஆட்சி பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். திருப்பூரை சார்ந்த, கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு 15 பேர்த்துடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பாடமாக வைக்கணும்னு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் நான் ஒரு 10-12 பேருடைய பட்டியலை கொடுத்தேன். அந்த பட்டியலில் அவரே ஏற்கனவே ஒரு 5 பேர்த்திட்ட வாங்கிட்டார். அந்த 12 பேர்த்தில் முதல்ல வந்து இந்த 5 பேரை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னாங்க. அந்த 5 பேர்த்தில் ஒருத்தர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் சுந்தரராஜன் ஐயா. தினம் 1 லட்சம் ரூபாய் இந்த சமூக மேன்மைக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வனம் அமைப்பு பணி செய்து வருவது. கையை உயர்த்துங்கள். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நாளொன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் பாருங்கள், ஒரு 5 பேர்த்துக்கு தான் தெரியுது. பேலன்ஸ் ஷீட் இருக்குது. குறைந்தபட்சமாக தினம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த பசுமை பணிகளை செய்து வருகிறது. இந்த 10 ஆண்டுகளில் என்ன தாக்கம் நடந்திருக்கிறது என்றால், காட்டூர்புதூரில் முதலாக இந்த பசுமை பணியை துவங்கினோம். அன்றிருந்த காட்டூர்புதூருக்கும் இன்றிருந்த காட்டூர்புதூருக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு வரியில் ராஜேஷ் அவர்களை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது பேர் ராஜேஷ்ங்க, காட்டூர் கிராமம். வனம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எங்கள் கிராமத்தை நாங்கள் எடுத்து பண்ணோம். அங்கே 32,000 மரங்களை வச்சோம். ஆனந்த் சார் சொன்ன மாதிரி நம்பர்ஸ், அதில் எவ்வளோ டெத் ஆகுது எல்லாம் எடுத்து பண்ணி ஆண்டுக்கு 5,000 இலக்கு நிறைச்சி 5 வருஷத்தில் அதை முடித்தோம். பண்ணி இப்போ மழையினுடைய அளவு இருக்குது. கிராமத்தில் இப்போது மொத்தம் 3 குளம் 25 குட்டைகள் இருக்குது. அதில் இப்போ ஒரு 30% தண்ணி இருந்துகிட்ருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீன் பிடிச்சி எங்கள் கிராமமே அதை சாப்பிட்ற அளவுக்கு மாற்றம் வந்தது. இந்த மாதிரி நடந்திருக்கு. எங்கள் கிராமத்தில் இப்போ வாழை நல்லா பசுமையாக இருக்குது. எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மிக்க நன்றிங்க. எங்கெல்லாம் மரங்கள் அடர்ந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு கூடியிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் மழையை கூட்டியிருக்கிறது இந்த வனம் அமைப்பு.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இரவு உணவு காத்து கொண்டு உள்ளது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.